everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா our mornings turns into joy. நம்மளுடைய துர்க்கமான நாட்கள் வந்து சந்தோஷமா மாற வேண்டிய நாட்களாக மாறணும் அப்படின்னா ஒரு 4 காரியங்களை குறித்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவ உணர்வினால் வருகிற கண்ணீர். ஸோ பைபிளில் வந்து ஒரு 2 இன்சிடென்ட்டை வந்து நான் இந்த டாப்பிக்கில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லூக் சாப்டர் 15ல் மனம் திரும்பிய மைந்தன். ஸோ அந்த ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நான் கீழே இருக்கிற கார்டில் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ எப்படி வந்து தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்து அந்த மகன் வந்து தூர சென்று தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தன்னுடைய அப்பா கிட்ட வந்து திரும்பி ஓடி வராரோ, ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு தூரம் விலகி போகும்போது ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து ஆண்டவர் எல்லாரோட வாழ்க்கையில வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வரும்போது வந்து நாம எப்படி ஆண்டவர்கிட்ட திரும்பி வருமோ, ஸோ அப்போதான் வந்து நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய உள்ள இருக்கிற எல்லா டர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆண்டவர் மூலியமா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதுல இருந்து ஒரு விடுதலை பெற முடியும். ரெண்டாவது விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லூக் சாப்டர் 22 61 and 62 வேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டர் வந்து 3 முறை ஏசப்பா வந்து மறுதளிக்கிற இன்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஆண்டவர் வந்து முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க, நீ வந்து என்னை 3 முறை நீ மறுதளிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்சிடென்ட்லயும் வந்துட்டு பீட்டர் வந்து 3 டைம்ஸ் வந்து ஏசப்பா வந்து மறுதளிப்பாங்க. அப்போ வந்து அதுல ஒரு வேர்ட் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க, பீட்டர் வந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட பாவம் வந்து அவருக்கு தெரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமும் வந்து அவரோட அந்த கண்ணீரை வந்து ஆண்டவர் வந்து எப்படி மாற்றாரு அப்படின்னா, அவரை வந்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ வந்து என்னுடைய என் மேல அன்பு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா ஆண்டவரே உண்மையில நான் அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரிதான் இவங்களோட வாழ்க்கையில வந்து எப்படி கண்ணீர் ஆன ஒரு பாவத்தினால் வந்த ஒரு கண்ணீர் வந்து எப்படி சந்தோஷமாய் மாறியதோ, அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து பாவமா இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஆனந்த கழிப்பாக ஆண்டவர் நமக்காகவும் மாற்று. இரண்டாவதாக பார்க்கும் போது நிந்தையினால் வருகிற கண்ணீர். யாருக்குதான் வாழ்க்கையில வந்து நிந்தையே இல்லாத ஒரு வாழ்க்கை யாருதான் வாழ்றான்? நோவன். ஸோ பைபிள்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஆத்துமாக்களை வந்து நான் உங்களுக்காக நான் வந்து ரெப்ரசன்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜோப் வந்து நம்ம நிறைய காரியங்கள் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் பர்டிகுலரா ஜோபோட மனைவியை பத்தி நம்ம வந்து இந்த இதுல வந்து பேச போறோம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்டா ஆஃப்டர் மேரேஜ் வந்து யார் இருப்பா? ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து ஒய்ஃப் இருப்பாங்க, ஒய்ஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ரைட் ஹேண்டா இருப்பாங்க. ஸோ ஜோப்க்கு வந்து நம்ம ஜோபோட ஸ்டோரியை வந்து நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல இன்னும் லாங்கா நான் வந்து உங்களுக்கு எலாபரேட்டா சொல்றேன். ஸோ இதுல இந்த கான்டெக்ட்ல வந்து ஜோபுக்கு வராத ஒரு ஒரு துன்பமே வந்து இல்லை. அவருக்கு வந்து எல்லா விதமான அடிகளுமே அவரோட வாழ்க்கையில வந்து வந்ததா நம்ம பைபிள்ல வந்து பாக்குறோம். அவரோட உடல் முழுவதும் வந்து புண்ணால நிரம்பி அவர் கிட்ட போகும்போதே வந்து அவ்வளோ ஸ்மெல் வருதான். அப்போ கூட அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்க, இன்னும் நீ வந்து ஆண்டவருக்கு உத்தமமா ஜீவிக்கிறாயா அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ண, ஆண்டவரை தூஷித்து நீ என்ன பண்ண, ஜீவனை விடுன்றா, நீ செத்து போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, சபிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டே. அப்ப கூட வந்து ஜோப் வந்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு இருதயம் எல்லாருக்குமே இருக்குமா? கஷ்டப்படும் போது ஆண்டவர் வந்து அவர் வந்து எந்த குறையும் சொல்லலை, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேனே, இன்னும் he kept his mouth shut. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம இருக்குமா? கூட இருக்கிற மனைவியே வந்து நீ என்ன பண்ண, ஜீவனை விடுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில நிந்தையான ஒரு வாழ்க்கையில இருந்த ஒரு ஜோபை வந்து ஆண்டவர் வந்து லாஸ்ட் அப்படி எல்லாமே ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சாங்க. அதே மாதிரி அன்னாள் 1 சாமுவேல்ல 1 சாப்டர்ல பார்க்கும்போது இவங்க கேரக்டரை வந்து நம்மளால பார்க்க முடியும். அன்னாள் வந்து ரொம்ப வருஷமா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்தது. ஸோ அப்போ அன்னாளோட கண்ணீரை வந்து ஆண்டவர் வந்து கண்டாங்க. ஸோ கண்டா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் சாமுவேலை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் நிந்தையா இருந்த இவர்களுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து எவ்வளவு ஒரு பெரிய காரியங்களை வந்து செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா
கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கும் ஏற்ற கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா நம்மளுக்குமே கொடுப்பாங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது இழப்பினால் வருகிற கண்ணீர். ஆஸ் வி ஆல் நோ ஜான் சாப்டர் 12ல வந்து மார்த்தா, மரியாள் அண்ட் லாசரஸ் இவங்களோட ஸ்டோரியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுல வந்து மார்த்தா அண்ட் மரியாளோட பிரதர் ஆகிய லாசரஸ் வந்து உயிர் இழந்துடுறாரு. ஆண்டவர் வந்து அவருக்கு திரும்பவும் உயிரை கொடுத்து அவரை மீட்டு கொண்டு வராங்க. ஸோ இழப்பினால் வருகிற கண்ணீரை வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஆனந்த களிப்பாக வந்து மாற்றுறாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலயும் ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு இழப்பினால நம்ம வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா காட் வந்து கண்டிப்பா அதையும் வந்து மாற்றி நம்மளுக்காக ஆனந்த நாட்களை கொடுக்கிற நேரங்கள் வந்து கண்டிப்பா வரும்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோல வந்து நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். என்னால இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பா என்னால ஒரு 1 மினிட்ல வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த பாயிண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் லாங் வீடியோல நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஸோ கண்டினியூட் பை என்னோட நியூ கான்டாக்ட்ஸ்ல நான் என்ன சொல்ல வரணும் நான் அதை கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி ஒரு 3 வீக்ஸ் வந்து நான் ஒரு கேப் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் கண்டிப்பா அப்கமிங் வீடியோல வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ எதனால எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரி வாரியர், ஸோ கிரைஸ்ட்குள்ள இருக்கிற எவ்ரி சோல் வந்துட்டு இந்த மாதிரி நாட்கள் வந்து நம்ம கண்டிப்பா கடந்து போவோம். ஸோ கண்டிப்பா ஒரு பிரேக் வந்து எல்லாருக்குமே தேவைதான். அதை நீங்களும் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பேசப்பட்டதா இருந்தது அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பண்ற ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ see you all in the next interesting video. Bye bye and take care.